ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாட்டுக்கோழி குழம்பு தான். ஆக்சுவலாக இது நாங்கள் வந்து ரொம்ப நாள் கழித்து எடுத்து செய்கிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் வந்துட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 கட்டி பூண்டு, 2 துண்டு இஞ்சி எல்லாத்தையும் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். அது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இது ஒரு சைடு வச்சுட்டு ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை சேர்த்துட்டு அப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் இந்தமாரி தூளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் ஏலக்காய் பொடி இந்தமாரி ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி ஒரு 2 தக்காளி நல்லா 4-3 கட் பண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு, அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த பேஸ்ட்டோடைய பச்சை வாசனை போனதும் நம்ம கழுவி வச்ச சிக்கனை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தண்ணி பிரிய ஆரம்பிக்கும். மசாலா பேஸ்ட் அரைச்சி சேர்த்தோம் இல்லையா, அந்த மிக்ஸி ஜாரையும் வந்து தண்ணி ஊற்றி கழுவி அதை ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தான் சிக்கன் நல்லா மூழ்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கணும். இது நாட்டுக்கோழிங்கிறனால வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால நான் குக்கரில் 5-6 விசில் விட்டு நல்லா வேக விட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 விசில் பக்கம் விட்டு நான் நல்லா வேக வச்சுட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா குழம்பு அழகாக கொதிச்சு ரெடியாக இருக்குது. இதில் வந்துட்டு நான் தேவையான அளவுக்கு கொத்தமல்லி இலை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.